Hello everyone. In this video, you're gonna know about the general prose which was existed during the age of Wordsworth. According to Hudson's History of English Literature தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஏஜ்மே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் 4 செக்ஷன்ஸாக வந்து அவர் பிரித்து கொடுத்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஓல்டர் பாய்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. வேர்ட்ஸ்வர்த் கோல்ரிட்ஜ்லாம் வாழ்ந்த அந்த டைமை வந்துட்டு ஓல்டர் பாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அண்ட் செகண்ட் பார்ட்டில் லேட்டர் ரெவல்யூஷனரி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு யங்கர் பாய்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. அண்ட் அந்த ரெண்டு வீடியோவும் வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னைக்கான வீடியோவில் வந்து ஜென்ரல் ப்ரோஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் ஜென்ரல் ப்ரோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் த நாவல் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் டைமில் நாவல்ஸ்லாம் எப்படி இருந்தது, நாவல் ரைட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் ஒன்லி வி ஆர் கோயிங் டு நோ அபவுட் த ஜென்ரல் ப்ரோஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். அண்ட் இந்த ஜென்ரல் ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் ஹட்சன் வந்துட்டு இதையும் 4 பார்ட்டாக வந்துட்டு 4 செக்ஷனாக பிரித்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் அந்த டைமில் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரோஸ் ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த பயோகிராஃபிஸ் ஆர் ஆட்டோபயோகிராஃபிஸ், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் அந்த மாதிரி மட்டும் கிடையாது. ப்ரோஸ் இட்ஸ் இன்க்ளூடிங் த ஜேர்னல்ஸ், பீரியாடிக்கல்ஸ், பேம்ப்ளெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு ப்ரோஸ். ஸோ இந்த டைமில் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் ரொம்ப பாப்புலராக ப்ரோஸ் ரைட்டிங்கில் என்ன மாதிரியான ரைட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி அபவுட் த மேகசின்ஸ். ஸோ அதில் 2 இம்பார்ட்டன்ட் மேகசின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடின்பர்க் அண்ட் த லண்டன். ஸோ அந்த மேகசினுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத 2 செக்ஷனில் பேசுகிறாரு. த எடின்பர்க் மென் அப்படிங்கிற டைட்டில் கீழே எடின்பர்க் மேகசினுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. அண்ட் லண்டன் மென் அப்படிங்கிற டாபிக் கீழே லண்டன் மேகசினுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் அட் லாஸ்ட் அதர் ப்ரோஸ் ரைட்டர் ஆஃப் த பீரியடில் இது போக நிறைய பேர் இந்த மாதிரி மேகசின்லேயே ஒர்க் பண்ணாட்டியும் தனியாக நிறையா சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ் கொடுத்தவங்க கூட ஜேர்னல்ஸ் அவங்களா ஆரம்பித்து எழுதினவங்க அதை பற்றியெல்லாம் வந்துட்டு அதர் ப்ரோஸ் ரைட்டர் ஆஃப் த பீரியட் அப்படிங்கிற செக்ஷன் கீழே வந்துட்டு நமக்கு வந்து பேசுகிறாரு. ஸோ த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் ஜென்ரல் ப்ரோஸ் வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுருக்க வேண்டியது வந்து இம்பார்ட்டன்ட்னா த எடின்பர்க் அண்ட் த லண்டன் மேகசின்ஸ் பற்றி அதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எப்படிப்பட்ட ரைட்டிங்ஸ் வந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ரோஸ். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் ப்ரோஸ் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போதுல அதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ரிவ்யூ அண்ட் மேகசின் அண்ட் மாடர்ன் ரிவ்யூ தான் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த வகையில் 5 இம்பார்ட்டண்ட் அண்ட் பாப்புலர் ஆர் வெல் நோன் மேகசின்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 நேம்ஸ் வந்து சொல்கிறாரு. எடின்பர்க் ரிவ்யூ, த குவார்ட்டர்லி, பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசின், த லண்டன் மேகசின் அண்ட் ஃப்ரேசஸ் மேகசின். இந்த 5 மேகசின்ஸோட நேம் சொல்லிட்டு அது எந்த டைமில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எடின்பர்க் ரிவ்யூ இஸ் பப்ளிஷ்டு டியூரிங் த ஏஜ் ஆஃப் 1802 வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ப்ரோஹம் அண்ட் சிட்னி ஸ்மித். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எடின்பர்க் ரிவ்யூவை வந்துட்டு இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய சம் அதர் இம்பார்ட்டண்ட் ப்ராமினன்ட் மெம்பர்ஸ் டு கான்ட்ரிபியூட்டட் இன் திஸ் எடின்பர்க் ரிவ்யூ. விக் பார்ட்டியில் இருக்க சில பேரும் வந்துட்டு எடின்பர்க் ரிவ்யூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விக் பார்ட்டிஸ் அண்ட் டோரிஸ்னால் வந்து யார் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஏஜ் ஆஃப் போப் பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த விக் பார்ட்டி அண்ட் டோரிஸ், the link of the age of pope video is in the description, you can check it out. அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா த குவார்ட்டர்லி மேகசின் வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1809 வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கிஃபோர்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் த குவார்ட்டர்லி மேகசின். அண்ட் அதுக்கப்புறமா வில்லியம் கிஃபோர்டோட ஏஜுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்காட்ஸ் சன்னின் லாக்ஹர்ட் கிட்ட வந்துட்டு போகுது. அண்ட் அவர் வந்துட்டு இந்த குவார்ட்டர்லி மேகசினை சக்சீடாக கொண்டு போயிட்டு இருந்திருக்காரு. அண்ட் பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசின் இஸ் a Tory monthly launched magazine in 1817 by Wilson, லாக்ஹர்ட் அண்ட் ஹாக். இவங்க 3 பேரும் வந்துட்டு இந்த பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசினை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசினை லான்ச் பண்ணது டோரி குரூப்பில் இருக்கிறவங்க வில்சன், லாக்ஹர்ட் அண்ட் ஹாக். எடின்பர்க் இஸ் அபவுட் விக்ஸ் பார்ட்டி, பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசின் வந்துட்டு டோரிஸோடது. அண்ட் லண்டன் மேகசின் பார்க்கும்போதுல
லேம்ப், ஹாஸ்லெட், Quincey இவங்க எல்லாருமே வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. லேம்ப், ஹாஸ்லெட் அண்ட் Quincey இவங்க வந்துட்டு Blackwood மேகசின்லேயும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து Blackwood's men அந்த செக்ஷன் கீழேயும் வந்துட்டு இவங்க 3 பேரும் வராங்க. டாம் ஹுட், ஆலன் கன்னிங்ஹாம் அண்ட் கார்லே இவங்களும் வந்துட்டு லண்டன் மேகசினில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேசர்ஸ் மேகசின். ஃப்ரேசர் மேகசின் இஸ் அ லிட்ரரி ஜேர்னல். இதுவும் வந்துட்டு ஒரு லிட்ரரி ஜேர்னல் ஃபவுண்டட் இன் லண்டன் டியூரிங் த டைம் 1830 to 1882 வரைக்கும் இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்திருக்குது. ஸோ இந்த 5 மேகசின்ஸையும் தான் வந்துட்டு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் மேகசின் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த மேகசின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எடின்பர்க் ரிவ்யூ அண்ட் த குவார்ட்டர்லி பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசின் அண்ட் த லண்டன் மேகசின் ஃப்ரேசர்ஸ் இந்த 5 மேகசின்ஸையும் வந்து நமக்கு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த 5 மேகசின்ஸ் நேம்ஸும் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஹட்சன் என்ன ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் மோஸ்ட்லி அந்த ஜேர்னல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு அவர் சொல்லலை, பட் என்ன நிலைமையில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு 19th century அண்ட் த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் இல்லைனா வந்துட்டு ரொமான்டிக் பீரியடுன்னு பார்க்கும்போதே வந்துட்டு வேர்ஸ் ரைட்டிங் தான் வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணப்பட்டது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல எப்படி வந்துட்டு இந்த ரிவ்யூஸ் அந்த மேகசின்ஸோட சர்வைவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாரு. நம்மளே வந்துட்டு இப்போது நம்மளுடைய ப்ரெசென்ட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ் வந்தாலுமே நம்ம வந்து ரிவ்யூஸ் அண்ட் அதை பற்றின விமர்சனங்களை வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருப்போம். இப்போ ஏதாவது ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அதோட ரிவ்யூஸை வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இப்போ யூடியூப்லலாம் பார்த்தோன்னா எவ்வளோ பேர் அந்த படம் பார்த்துருக்காங்களோ அவ்வளோ பேரும் வந்து மற்றவங்களுக்கும் அந்த படம் நமக்கு இப்படி பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சா, இல்லைனா எந்த வகையில் அவங்க அந்த மூவிஸை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிவ்யூஸை வந்து நம்ம வந்து நிறையவே வந்து பார்ப்போம். இல்லைனா வந்துட்டு அந்த படத்தை பார்க்க போகலாமா வேணாமா, அது என்ன ஜான்ரால இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்துச்சுன்னா அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டுக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணப்பட்டாலும் அது பற்றின விமர்சனங்கள் அதை பற்றின கட்டுரைகளும் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்தை வச்சிருந்துச்சு. அதுக்கான வாசகர்களும் ரீடர்ஸும் இருந்தாங்க அப்படிங்கிறத ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் அப்படி அந்த விமர்சனங்கள் அந்த கட்டுரைகளை எழுதினவங்களை தான் நம்ம வந்துட்டு இந்த எஸ்ஐயிஸ்ட் அந்த கிரிட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் கிரிட்டிக்ஸ் ஆஃப் த ஏஜ் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் வந்துட்டு எதை பற்றி அதிகம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா in this literature of the criticism, considerable space was naturally devoted to the discussion of the respective principles and merits of the old school and the new. நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த கிரிட்டிக்ஸ் வந்து எதை பற்றி பேசியிருப்பாங்க, கிளாசிக்கல் ஸ்கூலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரைட்டிங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பற்றி தான் வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கிரிட்டிக்ஸை வந்துட்டு 2 குரூப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு த கன்சர்வேட்டிவ் ஆர் கிளாசிக்கல் அண்ட் த ரேடிக்கல் அண்ட் த ரொமான்டிக். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கன்சர்வேட்டிவ் ஆர் கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை பிரிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் குரூப்பை வந்துட்டு ரேடிக்கல் அண்ட் ரொமான்டிக் அப்படிங்கிற குரூப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. இதை பற்றி ஹட்சன் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க, எஸ்ஐயிஸ்ட்டும் இதை பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து யாரை நினைவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18th century மாஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய அடிசன் அண்ட் கோல்ட்ஸ்மித்தோட கான்ட்ரிபியூஷன் டு ப்ரோஸ் ரைட்டிங் வந்து நினைவுபடுத்துகிறாரு. கோல்ட்ஸ்மித் நமக்கு வந்து தெரியும், அடிசன் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்ஐயிஸ்ட் ப்ரோஸ் ரைட்டரில் ரொம்ப முக்கியமான நபர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அவங்க வந்துட்டு ப்ரோஸ் ரைட்டிங்கில் ஏற்படுத்தின இம்பேக்ட் அந்த தாக்கங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் நிறைய புது புது விஷயங்களுக்கு அது வித்திட்டது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். And if you want to know more about Addison and Goldsmith's contribution to prose writing during the 18th century, we already discussed about that on the video titled Age of Johnson, and the link of the video is on the description. You can refer that anytime. And இந்த மாதிரி 18th centuryல இருந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ் பற்றி பேசிட்டு அவங்கள எதுக்காக வந்து நினைவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக. என்னதான் வந்துட்டு 18th centuryல கிரேட்டஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருந்தாலும் ரைட்டிங் ஸ்டைலெல்லாம் நல்லா இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய 19th century ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ஃபாலோ பண்ணலை. they didn't follow the structure and the methods followed by the 18th century writer அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க எல்லாருமே அவங்க ஃபாலோ பண்ண ரைட்டிங் ஸ்டைலை டிஸ்கார்ட் பண்ணி தான் என்டையர்லி நியூவாக தான் வந்து ப்ரோஸ் ரைட்டிங் அண்ட் த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இந்த மேகசினில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா he moves on to the Edinburgh men. Okay, before going to see the Edinburgh men, I want to give my sincere apologies for gave the wrong pronunciation of the word Edinburgh. ஆக்சுவலி நான் வந்து பிகினிங்லேருந்து எடின்பர்க் மென்னு நான் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் இல்லையா, எடின்பர்க் மேகசின் எடின்பர்க் மென்னு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் எடின்பர்க் மேகசின் எடின்பர்க் மென், இட்ஸ் எடின்பரா, எட் இன் ப அ.
ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஸ்காட்ச் வேர்ட். இது வந்துட்டு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் வந்து எனக்கு எடின்பர்க்னே வந்துட்டு சொல்லிக் குடுத்துட்டதுனால, நான் வந்துட்டு எடின்பர்க் அப்படிங்கிற மாரியே உங்களுக்கும் வந்துட்டு சொல்லிட்டேன். ஆக்சுவலி கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடின்பர்க் அப்படிங்கிற மாரி தான் நம்ம வந்து சொல்லணும். அண்ட் இந்த எடின்பர்க் மென் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைட்டில் கீழ ஹட்சன் இதில கான்ட்ரிபியூட் பண்ண ரைட்டர்ஸ் ஒரு 5 பேரை வந்து நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள பத்தி பேசுறாரு. அதில ஃபர்ஸ்ட் வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரே. ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரேயோட டைம் பார்த்தீங்கன்னா 1773 to 1850 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரேயோட அட்மைரர்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து 2 பேர்ல கூப்பிடுறாங்க. ஆர்ட் கிரிட்டிக் அண்ட் ஜட்ஜ் ஜெஃப்ரே அப்படிங்கிற 2 பேர்ல வந்து இவர வந்து கூப்பிடுறாங்க. அண்ட் இவர் எடின்பர்க் மேகசினுக்கு 200 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு குடுக்குறாரு. 200 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இவர் வந்து எடின்பர்க் மேகசினுக்கு வந்துட்டு குடுக்குறாரு. அண்ட் இவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ரைட்டர். இவர தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹட்சன் வந்து நோட் பண்ணியிருக்காரு. ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில மட்டும் இல்லாம, இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஆளா தான் வந்து இவர் வந்து நோட் பண்ணியிருக்காரு. பட் இவர் இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தாலுமே, ஹி இஸ் நாட் தி கிரேட்டஸ்ட் கிரிட்டிக் ஆஃப் ஹிஸ் டைம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இவர் வந்து ரொம்ப ஒரு கிரேட்டஸ்டான ரைட்டர்லாம் ஒரு கிரிட்டிக்கா இல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. நம்ம வந்து பார்த்தோம் கிரிட்டிக்ஸ்னாலே வந்துட்டு 2 குரூப்பா வந்து பிரிஞ்சு 2 குரூப்பா வந்து இருந்தாங்க. ஐ மீன் 2 குரூப்பா அவங்க பிரிஞ்சு இருக்கல. ஒரு டைப் ஆஃப் கிரிட்டிக்ஸ் எல்லாமே வந்து கிளாசிக்கல வந்து சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரொமான்டிக்க சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். இதில இவர் வந்துட்டு கிளாசிக்கல் அண்ட் கன்சர்வேட்டிவ், ராடிக்கல் அண்ட் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பா பார்த்தோம் இல்லையா? அதில ஃபர்ஸ்ட் குரூப்ல கன்சர்வேட்டிவ் அண்ட் கிளாசிக்கல் அப்படிங்கிற சைட்ல தான் வந்துட்டு இவர் வந்து கிரிட்டிசிசம் வந்து குடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் என்னதான் கன்சர்வேட்டிவிசம் அண்ட் கிளாசிக்கல் டைப்ல இருந்தாலுமே, இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்லி ஒரு ஃப்ரீக்வென்ட்டா ரொமான்டிசிசம வந்துட்டு அப்போஸ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்றாரு. கன்சர்வேட்டிவிசம் சைடு இருந்தாலும், கிளாசிக்கல் லிட்டரேச்சர் பக்கம் இருந்தாலும், இவர் வந்து ஒரு கண்ண மூடிட்டு வெறுமனே ஒரு அகஸ்டன் ட்ரெடிஷன சப்போர்ட் பண்றவரா இல்ல. ஒரு கண்மூடித்தனமான சப்போர்ட் வந்து இவர் வந்து அகஸ்டன் ட்ரெடிஷனுக்கு குடுக்கல அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஹட்சன் வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துறாரு. அண்ட் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இவர் ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா? இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டரா இருந்தாலும், இவர் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதையும் ஹட்சன் வந்துட்டு லாஸ்ட்டா பேசி முடிக்கிறாரு இவர பத்தி பேசும்போது. ஹிஸ் ஆப்ஜெக்ட் வாஸ் நாட் டு இன்டர்பிரெட் பட் அரைன் இஃப் பாசிபிள் டு கண்டெம். கண்டெம் பண்றதுக்கு பாசிபிளா இருக்கு. பட் இன்டர்பிரெட் பண்றதுக்கு பாசிபிளா இல்ல. இவர் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம, ஃபார்ம் அண்ட் ஸ்டைல்லயே நெறைய அட்டென்ஷன் குடுத்துருக்காரு அப்படின்னு ஹட்சன் சொல்றாரு. ஸோ, இவருடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு நெறைய வாசிச்சிருக்காங்க. மக்கள் நெறைய வந்து பார்த்துருக்காங்க. 200 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கும்போது அதனால தான் இவர வந்துட்டு ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. 200 ஆர்டிகல்ஸ் எடின்பர்க் வந்துட்டு குடுத்துருக்காரு. நெறைய எடின்பர்க் மேகசின்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணி எழுதியிருக்காரு. பட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவரோட இதில இல்ல அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஹட்சன் வந்து சொல்றாரு. அண்ட் செகண்ட் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிட்னி ஸ்மித். சிட்னி ஸ்மித் இஸ் அ கோஅட்ஜுட்டர் ஆஃப் ஜெஃப்ரே. கோஅட்ஜுட்டர் அப்படின்னு பார்க்கும்போதுல ஒரு அசிஸ்டன்ட் மாரி தான். ஒரு சீஃப் அசிஸ்டன்ட் அதுக்குன்னு பிஏ மாரியும் அப்படி வந்து எடுத்துக்க கூடாது. அவருக்கு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ். அண்ட் அந்த கிறிஸ்டியன்ஸ்லேயே வந்துட்டு நெறைய பேர வந்துட்டு இவர் ஒரு கிளர்ஜிமேன். ஆக்சுவலி இவர் வந்துட்டு ஒரு கிளர்ஜிமேன். ஸோ அந்த போஸ்ட்ல வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு சீஃப் அசிஸ்டன்ட்டா வராரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த ஃப்ரான்சிஸ் ஜெஃப்ரேக்கு. அண்ட் இவருடைய லைஃப் டைம் வந்து 1771 to 1845. 1771 to 1845. ஜெஃப்ரே அளவுக்கு இல்லனாலும் இவரும் வந்துட்டு நெறையவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 65 ஆர்டிகல்ஸ் டூ எடின்பர்க். 65 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு குடுத்துருக்காரு. பட் ஹி இஸ் நாட் ஒன்லி நோன் ஃபார் திஸ் 65 ஆர்டிகல்ஸ். ஹி ஆல்சோ வெல் நோன் ஃபார் ஹிஸ் பிரில்லியன்ட் சட்டையர் ஆன் த ஐரிஷ் கொஸ்டின், பீட்டர் பிளைமலேஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்டையருக்காக ஹி இஸ் வெல் நோன் டியூரிங் தட் டைம். அண்ட் இவருடைய ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நல்லாவே எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு நாட் த கிரேட்டஸ்ட் ரைட்டர் அப்படின்லாம் வந்துட்டு இவர் மென்ஷன் பண்ணல பார்த்தீங்களா? ஸோ இவர் வந்துட்டு நல்லா தான் எழுதியிருக்காரு. பட் இவர் கஷ்டப்பட்டு எழுதினாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அவருக்கு நெறைய ரீடர்ஸ் வந்துட்டு கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the most part with debt abuses and forgotten controversies. Having dealt for the most part with debt abuses and forgotten controversies. மறந்து போன விஷயங்கள் அல்லனா அந்த ட்ரெண்டில் இல்லாததை பேசும்போது மக்கள் அது மேலே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க இல்லையா? நம்மளே வந்துட்டு இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதை தான் பற்றி அதிகமாக பேசுமே தவிர, கொஞ்சம் ஆடியன்ஸ் அல்லது நல்ல டீப்பாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான், ஒரு நல்ல புரிதல் இருக்கிறவங்க,
நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ரைட்டிங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க வந்து கண்டுக்காமல் போயிடுவாங்க. ட்ரெண்டை தான் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளே வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் வைக்கிற படங்கள் வச்சு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே லிட்ரேச்சருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த மூவிஸே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம படிக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர் எப்போவோ உள்ளது. 19th century 18th century லிட்ரேச்சர் படிக்கிறோம், 14th century லிட்ரேச்சர் படிக்கிறோம் அப்படின்னாலுமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட் கூட நீங்கள் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணி அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மறக்கவே மறக்காது. அண்ட் அது ஈஸியாகவும் கூட இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி ஸ்மித் வந்துட்டு நல்ல ரைட்டிங்ஸ் தான் கொடுக்குறாரு. ஆனால் அவர் ஒரு ஃபர்கட்டன் கான்ட்ரவர்சிஸை கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால ஹி ஹேஸ் ஒன்லி லிட்டில் ரீட் அண்ட் அதை தான் வந்து ஒரு பிட்டியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வில்சன். இவருடைய லைஃப் டைம் 1785 to 1854 வரைக்கும். ஜான் வில்சன் வாஸ் பிலாங் டு பிளாக்வுட்ஸ் எடின்பர்க் மேகசின். இவருடைய பென் நேம் வந்துட்டு கிறிஸ்டோஃபர் நார்த் அப்படின்னும் வந்துட்டு இவர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நாட் ஓன்லி கான்ட்ரிபியூட்டட் ஹிஸ் லைஃப் ஃபார் ப்ரோஸ் ரைட்டிங். இவர் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ரெஸ்லர் அண்ட் பாக்ஸராக இருந்திருக்காரு. அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் மாரல் ஃபிலாசபி இன் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க். இந்த மாதிரி நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல் ப்ளே பண்ணாலே அவர் வந்துட்டு எப்படி இருந்திருக்கணும், ஒரு எனர்ஜெட்டிக் மேனாக, ரொம்ப எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளாக இருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் அவருடைய ஒர்க்ஸுமே இருந்திருக்கிறதா ஹட்சன் வந்து சொல்கிறாரு. இவருடைய ஒர்க்ஸ் படிக்கும்போதே வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. எனர்ஜிஸ் இன்டு நியர்லி எவ்ரி திங் ஹீ ரோட். அவர் எழுதுகிற எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்ல ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. அண்ட் ஹிஸ் அவுட்புட் வாஸ் எனாமஸ் அண்ட் கம்ப்ரைஸ்டு ஸ்டோரிஸ், போம்ஸ் அண்ட் அ வாஸ்ட் நம்பர் ஆஃப் மேகசின் ஆர்டிகல்ஸ் ஆன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். இவர் வந்துட்டு ப்ரோஸ் ரைட்டிங் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணல, நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து கவர் பண்ணி எழுதியிருக்கிறாரு. கிரிட்டிசிசம்னு பார்க்கும்போது ஒன்லி இந்த ரொமான்டிக் ரைட்டர்ஸ் அவங்கள பற்றி மட்டும் பேசாமல் பாலிடிக்ஸ் பற்றி எல்லாத்த பற்றியுமே இவர் வந்துட்டு பேசியிருக்காரு. இவருடைய பெஸ்ட் ஒர்க்காக வந்துட்டு கன்சிடர் பண்ணக்கூடியது, நோட் பண்ணப்பட்டது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாக்டஸ் ஆம்ப்ரோசியானி. இதை வந்துட்டு நைட்ஸ் அட் த ஆம்ப்ரோஸ் டேவன் இன் எடின்பர்க் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பிளாக்வுட் மேகசினில் இது வந்துட்டு கண்டினியூஸாக பப்ளிஷ் ஆகிட்டு இருந்திருக்குது. இதோட ஃபார்ம், இந்த ஒர்க்கோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் டைலாக்ஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் கன்விவியாலிட்டி, ரெக்லெஸ் ஹியூமர் அண்ட் டேஷிங் கிரிட்டிசிசம் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெக்லெஸ் ஹியூமர் அப்படிங்கிற மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு நிறைய ரீடர்ஸை கவர் பண்ணியிருக்கும். அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒர்க்கை தான் வந்து இவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காருன்னு தெரியுது. ஸோ ப்ரோஸ் ஸ்டைல், எஸ்பெஷலி இன் ப்ரோஸ் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போதுல வில்சன் வாஸ் என்டையர்லி வித் ரொமான்டிக்ஸ். ப்ரோஸ் ரைட்டிங் அப்படின்னு மட்டும் பார்க்கும்போதுல ரொமான்டிக்ஸ் ஒரு அந்த ஃபார்ம் அண்ட் ஸ்டைல், இவர் யூஸ் பண்ண அந்த ஃபார்ம் அண்ட் ஸ்டைல், டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொமான்டிக் சைடு தான் இருந்திருக்கிறதா ஹட்சன் சொல்கிறாரு. அண்ட் நாலாவதாக வரக்கூடிய ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் டி குவன்சி. இவருடைய லைஃப் டைம் இவர் வந்துட்டு லண்டன் மேகசினுக்கும் எழுதியிருக்காரு, பிளாக்வுட் எடின்பர்க்கும் வந்துட்டு எழுதியிருக்காரு. 2 மேகசினுக்குமே இவர் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தாமஸ் டி குவன்சி. இவருடைய லைஃப் டைம் 1785 to 1859 வரைக்கும். ஹட்சன் வந்து டிக்வன்சி பற்றி பேசும்போதுல தாமஸ் டிக்வன்சி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்னு ஆரம்பிக்கலை. பட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் அ எசென்ஷியலி மேகசினிஸ்ட், ஒரு முக்கியமான ஒரு எசென்ஷியலி மேகசினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பற்றி பார்க்கும்போது இவருடைய சப்ஜெக்ட் மேட்டரில் இவருடைய ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ரைட்டிங் ஸ்டைல் பற்றி பேசுகிறாரு. சப்ஜெக்ட் மேட்டர் பற்றி பேசும்போதுல அவ்வளவு சிறப்பாக எதுவும் வந்து அவர் வந்து சொல்லலை. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா he had a habit of abusing his extraordinary learning and of sinking thereby into obscurity and pedantry in argument. While wonderfully subtle, he has frequently captious and trivial, and he continually indulged in huge unwieldy digression. சப்போஸ் நீங்கள் ஹட்சன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக எழுதியிருக்கிறத பார்த்து என்னென்னு குழம்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து வாசித்து சொல்கிறேன். இவ்வளோத்தையும் வந்துட்டு என்னென்னு ஒரு புரியாமல் இப்படி வந்து கண்டினியூஸ் லைன்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு அதுலேயே மெனக்கிடாதீங்க. ஒரு கீவேர்டை வந்து எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருங்கிறது டக்குன்னு வந்துட்டு புரிஞ்சிடும். ட்ரிவியல் ஒரு அற்பமான விஷயமா சொல்கிறாரு. அண்ட் அப்ஸ்குவாரிட்டி, டைக்ரெஷன், தெளிவில்லாமல் இருக்கிறது, திசை திருப்புற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வந்து நிறைய பேர் அப்படி எப்படி
மூடி வைக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாசிக்கிறதுக்கு அதில இருக்கக்கூடிய அர்த்தங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் செலவிடாம இருக்கிற ஒரு விஷயத்துக்காக தான். வாசிச்சீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். இவ்வளோ பெருசா என்ன எழுதியிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பாயிண்ட்ல ஆக்சுவலி இவர் ஒரு விஷயத்த தான் வந்து சொல்ல வராரு. இவருடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவில்லாம இருக்கு. இது நீங்களே உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல கூட எழுதிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய அதே வேர்ட்ஸ தான் வந்து எழுதணும் அப்படிங்கிறது கூட இல்ல. வேணும்னா இங்க இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸான இந்த அப்ஸ்க்யூரிட்டி, ட்ரிவியல், டைக்ரெஷன் இந்த மாதிரியான வார்த்தைகள வந்து நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தெளிவில்லாம இருக்கிறது, ஒரு ஒரே கருத்துல இவர் வந்து உடன்பாடா இல்ல. அந்த மாரி தான் வந்துட்டு ஹட்சன் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அண்ட் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பத்தி பேசும்போது, ஐ மீன் லாங்குவேஜ் ஹேண்டில் பண்ண ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மார்வெலஸ்லி ரிச் அண்ட் கார்ஜியஸ்லி ரெக்டோரிக்கல். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய வேர்ட்ஸ், அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கார்ஜியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து சொல்றாரு. அண்ட் இந்த மேகசின்ஸ் தவிர இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இவர் எதுக்கெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் மோஸ்ட் பாப்புலர் ஒர்க்ஸான ஜோன் ஆஃப் ஆர்க், இங்கிலீஷ் மெயில் கோச், ட்ரீம் ஃபியூக், மர்டர் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ், கன்ஃபெஷன் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் ஈட்டர். இந்த 4 புக்ஸ்க்காகவும் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு வெல் நோனான ரைட்டரா அந்த டைமில் வந்து பார்க்கப்பட்டிருக்காரு. அண்ட் இதில் ஜோன் ஆஃப் ஆர்க் அண்ட் இங்கிலீஷ் மெயில் கோச், ட்ரீம் ஃபியூக், மர்டர் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ், ஜோன் ஆஃப் ஆர்க், இங்கிலீஷ் மெயில் கோச் அண்ட் ட்ரீம் ஃபியூக் இது 3மே வந்துட்டு அவருடைய நரேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைலை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு அவருடைய நரேட்டிவ் டெக்னிக் வந்துட்டு நல்லா இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான நரேட்டிவ் டெக்னிக் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த 3 ஒர்க்கை ஹட்சன் சொல்கிறாரு. அண்ட் மர்டர் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒர்க் வந்துட்டு பேக்ட் வித் ஹியூமர் அண்ட் ஆல்சோ த ஹாரிபிள் திங்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹாரிபிளாகவும் இருக்கும், ஹியூமராகவும் இருக்கும். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒர்க்காக வந்துட்டு ஹட்சன் சொல்கிறாரு. அண்ட் கன்ஃபெஷன் ஆஃப் அன் இங்கிலீஷ் opium eater was his autobiographical writing, belongs to his autobiographical writings அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 5th ரைட்டர் who belongs to Edinburgh men யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிப்சன் லாக்ஹர்ட். இவருடைய டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1794 to 1854 வரைக்கும். அண்ட் இவரும் க்வின்சி போலவே வந்துட்டு 2 மேகசின் கூட அசோசியேட் ஆயிருக்காரு. எடின்பர்க் கூடவும் இருக்கிறாரு, லண்டன் மேகசின் கூடவும் இருக்கிறாரு. அண்டு பிளாக்வுட் மேகசின்லேயும் 1826 வரைக்கும் வந்துட்டு, குவார்ட்டர்லிலையும் வந்துட்டு குவார்ட்டர்லி மேகசின்லேயும் வந்துட்டு எடிட்டராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு 1826 அந்த டைமில். அண்ட் இவருடைய மேகசின்ஸ் மட்டும் வந்து பாப்புலர் கிடையாது, இவருமே வந்துட்டு நாவல்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. மிசலேனியஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் 4 நாவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மேகசின்ஸ் தவிர இவர் வந்துட்டு ஒரு 4 நாவல்ஸ்னால இவர் வந்து பாப்புலராக இருந்திருக்காரு அந்த டைமில். அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் பிளேர், ஸ்பானிஷ் பேலட்ஸ், லைஃப் ஆஃப் பர்ன்ஸ், லைஃப் ஆஃப் ஸ்காட் அப்படிங்கிற 4 நாவல்ஸ்க்காக இவர் வந்துட்டு பாப்புலரான ரைட்டராக அந்த டைமில் வந்து நோட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கிப்சன் லாக்ஹர்ட், இவர் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இவரோட ரிலேட்டிவ் ஆக்சுவலாக இவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா, சோஃபியா. இவருங்க வந்துட்டு வால்டர் ஸ்காட்டோட பொண்ணான சோஃபியாவை தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. சோஃபியாங்கிறது வந்துட்டு நம்மளுடைய வால்டர் ஸ்காட்டோட. இவருடைய ரைட்டிங்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, he was romantic with Scott and sympathized with Wordsworth, but the work of the younger generation of Shelley, Keats and Tennyson at the outset of his career aroused his hostility அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்காட் கூடவும் வேர்ட்ஸ்வர்த் கூடவும் வந்துட்டு ஓல்டர் ரெவல்யூஷனரி பீரியடில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் கூட வந்துட்டு ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கிறாரு. பட் இங்கே இருக்கக்கூடிய லேட்டர் ரெவல்யூஷனரி பீரியடில் இருக்கக்கூடிய ஷெல்லி, கீட்ஸ் அண்ட் லேட்டராக வரக்கூடிய டென்னிசன் இவங்களுக்கு கூடலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அவுட் செட் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்காசம் இருக்கக்கூடிய ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரியான கிரிட்டிசிசமை தான் ஷெல்லி அண்ட் கீட்ஸ் மேலே வச்சிருக்கிறாரு. பட் வேர்ட்ஸ்வர்த் அவங்க கூடலாம் வந்துட்டு ஒரு சப்டிலான ரைட்டிங் தான் வந்து அவங்க மேலே வந்துட்டு ஒரு சப்டிலான கிரிட்டிசிசம் வந்து கொடுத்துருக்கிறதா ஹட்சன் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சர்க்காசம் அண்ட் ஒரு சீரியஸான டோனில் அட்டாக் பண்ணி கிரிட்டிசிசம்லாம் கொடுக்கறதுக்காக இவருக்கு வந்து ஒரு நிக்நேம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்நேம் வந்துட்டு இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்துட்டு எடின்பர்க் மேகசினில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ். எடின்பர்க் மேகசினில் இந்த 5 ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் தென் ஹட்சன் மூவ்ஸ் ஆன் டு த லண்டன் மென். அப்படின்னு பார்க்கும்போது ஹட்சன் வந்துட்டு லண்டன் மேகசினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு 3 ரைட்டர் பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சார்ல்ஸ் லாம்ப், செகண்ட் வில்லியம் ஹாஸ்லெட் அண்ட் தேர்ட் வந்துட்டு லேஹண்ட். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் லாம்ப் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரோஸ் ரைட்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நாட் ஓன்லி இன் த
ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். அவர் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முழுமைக்குமே வந்துட்டு ப்ரோஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் சார்ல்ஸ் லாம்ப் பற்றி கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் சார்ல்ஸ் லாம்போட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் டிலைட்ஃபுல் ஒர்க் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்ஸேஸ் ஆஃப் இலியா கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த எஸ்ஸேஸ் ஆஃப் இலியா அப்படின்னு பார்க்கும்போது ஹட்சன் சொல்கிறாரு, இட் வாஸ் ட்ரான் ஃப்ரம் ஹிம்செல்ஃப், ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ், ரெமினிசன்சஸ், லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், விம்ஸ் அண்ட் ப்ரிஜுடைசஸ்னு சொல்கிறாரு. அவருடைய அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தைக்குள்ளேயே அடங்கிடும் எக்ஸ்பீரியன்சஸ். அவருக்கு இதுக்காக வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ், எல்லா எஸ்ஸேஸுமே வந்து அவருக்கு ஏற்பட்ட இம்பேக்ட்ஸ், அவருக்கு கிடைச்ச இன்ஃப்ளூயன்சஸ், அவருடைய டிஸ்லைக்ஸ், லைக்ஸை பற்றி மட்டும் அதை இன்டர்பிரேட் பண்ணி தான் எழுதியிருக்காரே தவிர வேறு யாரோட கருத்துக்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதலை. யாரையுமே எந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டருமே எங்கேருந்துமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை அப்படின்னு வந்து ஹட்சன் சொல்கிறாரு. அண்ட் ஹி வாஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் அண்ட் பேத்தோஸ். மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் அண்ட் பேத்தோஸ்னு சொல்லும்போது ரைட்டிங்ஸில் இந்த மாதிரியான லிட்டரரி டேர்ம்ஸ் ஹியூமர் அண்ட் பேத்தோஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஒரு குட் ரைட்டராக அவர் வந்து பேசுகிறாரு. அண்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாம்ப் வந்துட்டு ரொமான்டிசிசம், டெவலப்மெண்ட் ஆஃப் ரொமான்டிசிசமை வந்துட்டு அதிகமாக ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே டைம் வந்துட்டு ப்ரீ அகஸ்டன் ஏஜில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரையும் வந்துட்டு கொஞ்சம் நரிஷ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவருடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு ப்ரீ அகஸ்டன் ஏஜில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரையும் வந்துட்டு நரிஷ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஏஜ் ஆஃப் ஜான்சனுக்கும் முன்னாடி ஏஜ் ஆஃப் போப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலிசபெத்தன் டைம், அந்த மாதிரி டைமில் இருக்கக்கூடிய பிளே ரைட்ஸோட ரைட்டிங் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு இவருடைய ரைட்டிங்கில் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு ஏற்றபடியே அவருடைய ஒர்க்ஸும் வந்துட்டு அவருடைய அதர் ஒர்க்ஸும் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிசபெத்தன் ட்ராஜடி, ஜான் வுட்வில் அண்ட் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் poets who wrote about the time of Shakespeare. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி த ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் poets who wrote about the times of Shakespeare அப்படிங்கிற ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டர் இங்கிலீஷ் பிளே ரைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட்டிங் ஸ்டைல், சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் சூஸ் பண்ண விதம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்சல்யூட் ஒர்க் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இவர் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரைட்டர்ஸ் வந்துட்டு அகஸ்டன் ஏஜ்லேயோ ஜான்சன் ஏஜ்லேயோ வந்து இல்லை, அதுக்கு முன்னாடியும் ப்ரீ அகஸ்டன் ஏஜ், எலிசபெத்தன், அல்லனா அதுக்கும் முன்னாடி வாழ்ந்த பிளே ரைட்ஸ் ஃபுல்லாத்தையுமே இவர் வந்துட்டு நல்லா வந்து ரீட் பண்ணி அவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் அதுக்காக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஃப்ளேவர் லைட்டாக தெரிஞ்சாலும் அதுக்காக அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்டரை வந்து இவர் வந்து காப்பி பண்ணல. அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பேட்டர்ன் மேபி அப்படி இருக்கலாம், பட் ஆல் த சப்ஜெக்ட் மேட்டர் வாஸ் ஹிஸ் ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய அந்த ப்ரீ அகஸ்டன் ஏஜோட ஃப்ளேவர் தவிர வேறு யாருடைய ஃப்ளேவர் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அவருடைய ஒர்க்கில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்டன், ஃபுல்லர் அண்ட் சர் தாமஸ் ப்ரவுன், இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இவருடைய ஒர்க்கில் தெரியுறதா சொல்கிறாங்க. எப்படி பைரனுடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் அண்ட் அவருடைய ரைட்டிங் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பைரனிசம்னு ஒரு டேம் இருக்குதோ, இவருக்கும் வந்துட்டு ஒரு எஃபித்தட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்பிஷ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ரைட்டிங்கில் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய குவாலிட்டிஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டேர்ம், ஒரு எபிதட் சஜஸ்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு லாம்பிஷ். அண்ட் செகண்ட் வந்துட்டு வில்லியம் ஹாஸ்லெட்டும் வந்துட்டு சார்ல்ஸ் லாம்போட கண்டெம்பரரி தான். இவருடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1778 to 1830. அண்ட் ஹாஸ்லெட் வாஸ் பை ஃபார் பெஸ்ட் எக்யூப்ட் அண்ட் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி கிரிட்டிக் ஆஃப் ஹிஸ் டே. இந்த 1820s அண்ட் அவருடைய லைஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்லைட் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மோஸ்ட் வெல் நோன் கிரிட்டிக்காக வந்து சொல்கிறாங்க. அண்ட் பெஸ்ட் எக்யூப்டு, ஒரு டேலண்டட், ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் மாதிரி ஒரு நல்ல ஒரு எக்யூப்டு ரைட்டராக வந்து இவரை வந்து ஹட்சன் சொல்லியிருக்காரு. அண்ட் எனேபிள் ஹிம் டு டூ ஜஸ்டிஸ் டு த ரொமான்டிக் ஸ்கூல் ஒன் ஹேண்ட் வித்தவுட் பீயிங் அன்ஜஸ்ட் டு த அகஸ்டன் ஆன் த அதர். அதாவது ரொமான்டிசிசமை சப்போர்ட் பண்ணி எழுதணுங்கிறதுக்காக, அதுக்கு ஒரு ஜஸ்டிஸை தேடி கொடுக்கறதுக்காக எந்த ஒரு அன்ஜஸ்டையும் வந்து அகஸ்டன் பீரியடில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்க்கு அவர் வந்துட்டு பண்ணலைன்னு சொல்லிட்டு அவருடைய கிரிட்டிசிசம் எப்படி இருந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹட்சன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. whatever it is found enabled him to do justice to the romantic school on the one hand without being unjust to the Augustans on the other அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் இவருடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் வந்துட்டு ஒரு 4 கலெக்ஷன் வந்து இருக்குது. இவருடைய பெஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் எஸ்ஏஸ் லெக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 4 கலெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ், த இங்கிலீஷ் பாய்ட்ஸ், த இங்கிலீஷ் காமிக் ரைட்டர்ஸ், த ட்ராமாட்டிக் லிட்ரேச்சர் ஆஃப் த ஏஜ் ஆஃப் எலிசபெத். இந்த 4மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய கலெக்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் எஸ்ஏஸ் எல்லாமே ஒரு பேக்டாகி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்.
அண்ட் இவரை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் ஆஃப் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, த கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஹாஸ்லெட் தான் இந்த கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வெல் எக்யூப்டு ரைட்டர் அப்படின்னு. அது வந்துட்டு ரைட்டிங்கில் மட்டும் கிடையாது, ஐ மீன் அதர் ரைட்டிங், போம்ஸ், நாவல்ஸில் மட்டும் கிடையாது. கிரிட்டிசிசமில் வந்துட்டு இவர் வந்துட்டு ரொம்ப அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணதுனால இவரை வந்து பார்த்திங்கன்னா த கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பர்சனலாக, ரொம்ப ஓனாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து த கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ட் ரைட்டர் வந்துட்டு லேஹண்ட் வந்துட்டு ஒரு ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் கிடையாது, ஒரு பீரியாடிக்கல் ப்ரோஸ் ரைட்டர் மட்டும் கிடையாது. ஹீ இஸ் ஆல்சோ ஹட்சன் வந்து ஹண்ட்டை பற்றி பேசும்போது அவரை பற்றி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஹி ஹேட் டு லீவ் பை ஹிஸ் பென். அவர் வந்துட்டு அவருடைய ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப ரீடபிளாக இருக்கும், லவ்வபிளாக இருக்கும். அண்ட் ஹிஸ் லவ் ஆஃப் லிட்ரேச்சர் வாஸ் ஹானஸ்ட் அண்ட் டீப். ஹிஸ் லவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க் வாஸ் வெரி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹானஸ்டாகவும் ரொம்ப டீப்பாகவும் இருக்கும் அவருடைய சின்சியாரிட்டி, அதை பற்றி பேசுகிறாரு. அண்ட் ஆஸ் அ கிரிட்டிக் வந்துட்டு லேஹண்ட் வந்து ஹாஸ்லெட் அண்ட் லேம்பை விட கீழே பிலோ ரேங்க்குக்கு தான் வந்துட்டு வராரு. லேம்ப் அண்ட் ஹாஸ்லெட்டை விட ஆஸ் அ கிரிட்டிக்காக லேஹண்ட் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் கீழே தான் ஒரு பிளேஸில் வந்து இருக்கிறாரு. அண்ட் அவருடைய டேஸ்ட் டுவர்ட்ஸ் லிட்ரேச்சரையும் வந்துட்டு எக்லெக்டிக்காக தான் வந்து சொல்கிறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கும். கிரிட்டிசிசமில் வந்துட்டு அவருடைய கட்டுரைகள் அப்படின்னு பார்க்கும்போதுல அந்த தலைப்புகள் எல்லாமே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹிஸ் டெண்டன்சி வாஸ் டுவர்ட்ஸ் ரொமான்டிசிசம். அவருடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டெண்டன்சி எல்லாமே வந்துட்டு டுவர்ட்ஸ் ரொமான்டிசிசம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஆக்சுவலாக லேஹண்ட்டை பற்றி ரொம்ப பெருசாக நோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. லேஹண்ட்டும் வந்துட்டு லண்டன் மென் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள வராரு. லண்டன் மேகசினுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ப்ரோஸ் ரைட்டர். அண்ட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய டெண்டன்சி டுவர்ட்ஸ் ரொமான்டிசிசம் தான். அண்ட் இவரை பற்றி நோட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி நேம்டு கார்லைல் அப்படிங்கிறது வந்துட்டு அவருடைய ஆட்டோபயோகிராஃபி which was written very delightfully அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதர் ப்ரோஸ் ரைட்டர் ஆஃப் த பீரியட் அப்படின்னு பார்க்கும்போதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரைட்டர் வில்லியம் காப்லெட்டோட லைஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1762 to 1835 வரைக்கும். ஹீ இஸ் நாட் ஓன்லி அ ப்ரோஸ் ரைட்டர், ஆல்சோ அ பொலிட்டிக்கல் ரிஃபார்மர், ஜேர்னலிஸ்ட், ஃபேம்ப்ளெட்டர் அண்ட் மேக்கர் ஆஃப் மெனி புக்ஸ். நிறைய வேறு புக்ஸுமே வந்துட்டு வேறு ஜென்ரலில் வந்துட்டு எழுதியிருக்காரு. பட் ஹீ இஸ் வெல் நோன் ஃபார் ஹிஸ் ரூரல் ரைட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர். இந்த 2 ஒர்க்குக்காகவும் ஹீ இஸ் வெல் நோன். அண்ட் ஹாஸ்லெட் கூட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்லெட் ரிகார்டட் ஹிம் ஆஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த லாங்குவேஜ். எதனால் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, பன்யன், டிஃபோ, ஷிஃப்ட் அவங்களுடைய வரிசையில் இவரையும் வந்துட்டு வரிசைப்படுத்துகிறாரு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் வெர்னாக்குலர், ஸ்ட்ராங், சிம்பிள் அண்ட் கிளியர். அவருடைய யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் இன் ஹிஸ் ஒர்க்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங், சிம்பிள், கிளியராக நல்ல ஒரு வெர்னாக்குலராக இருக்கிறதுக்காக அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வரிசையில் வந்துட்டு அவரையும் ஒரு பெஸ்ட் ரைட்டராக, லாங்குவேஜ் அழகாக கையாளக்கூடிய ஒரு வரிசையில் ஒரு ப்ரோஸ் ரைட்டரோட லிஸ்ட்டில் வந்துட்டு இவரையும் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு ஹாஸ்லெட். அண்ட் செகண்ட் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்டர் அண்ட் ஆன்டிதீசிஸ் டு காபட். அவருக்கு கொஞ்சம் வந்து அப்போஸ்டாக இருக்கிறவர் தான் வந்துட்டு லேண்டர். அண்ட் லேண்டரோடைய இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ப்ரோஸ் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ சீரீஸ். நிறைய டைலாக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் ரைட்டிங், ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இவருடைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சைட்டேஷன் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பெரிக்ளஸ் அண்ட் ஆஸ்பைசியா. இது வந்துட்டு லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க். த சைட்டேஷன் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பெரிக்கிள்ஸ் அண்ட் ஆஸ்பேசியா. இது வந்துட்டு ஏஜ் ஆஃப் ஏத்தென்ஸ், கோல்டன் ஏஜ் ஆஃப் ஏத்தென்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒர்க் அண்ட் லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் பென்டாமரோன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் லைக் இமேஜினரி கான்வர்சேஷன், சீரீஸ் ஆஃப் டைலாக்ஸ் இருக்கக்கூடியது. பெட்ராக் அண்ட் பொகேஷியாக்கு இடையில 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனை வச்சுட்டு ஒரு டைலாக் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் வந்துட்டு பென்டாமரோன். அண்ட் லேண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே வந்து அவரை மாதிரியே, காபட் மாதிரியே, அவருக்கு அப்போஸ்டாக இருந்தாலும் மேபி சப்ஜெக்ட் மேட்டரில் அப்படி இருக்கலாம் போல். இவரையுமே வந்து டீக்வன்சி மாதிரி ஒரு ரொமான்டிக் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ரோஸ் ரைட்டராக தான் வந்துட்டு அந்த ஏஜில் இருக்கவங்களாம் அட்மையர் பண்ணியிருக்கிறதா ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் வரக்கூடிய ரைட்டர் ராபர்ட் சதே வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஓல்டர் ஏஜில் வருவாங்க இல்லையா, வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ், அந்த சதே தான் வந்துட்டு ப்ரோஸ் ரைட்டிங்லேயும் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து வேர்ஸ் வந்து அழகாக எழுதுவாரோ அதே மாதிரி ப்ரோஸ் ரைட்டிங்லேயுமே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியஸ் ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சதே வாஸ் அஸ் இண்டஸ்ட்ரியஸ் ஆஸ் ப்ரோஸ் ரைட்டர்.
அண்ட் இவருடைய அட்மைரபிள் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் நெல்சன். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரைட்டர் கோல்ரிட்ஜ், சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ் வேர்ஸ் இஸ் ஃப்ராக்மெண்டரி. அதே மாதிரி தான் ஹிஸ் ப்ரோஸ் இஸ் ஆஸ் ஃப்ராக்மெண்ட்ரி ஆஸ் ஹிஸ் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து சொல்கிறாரு. இவருடைய கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னதுனாலே நம்ம வந்து ஆல்ரெடி கோல்ரிட்ஜ் பற்றி பார்க்கும்போதே பார்த்தோம், பயோகிராஃபியா லிட்ரரியா பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருடைய கிரிட்டிசிசம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சஜஸ்டிவ் அண்ட் ஸ்டிமுலேட்டிங். ஹிஸ் criticism is always suggestive and stimulating. எப்போவுமே வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை சிந்திக்க தூண்டுற மாதிரியான விஷயமாக தான் இவருடைய கிரிட்டிசிசம் இருக்குது. பட் இருந்தாலுமே அவருடைய பயோகிராஃபியா லிட்ரரியா இஸ் ரேம்பிளிங் அண்ட் அன்ஈக்குவல் அண்ட் ஸ்டைல் இஸ் இன் ஜென்ரல் புவர் அப்படின்னு வந்துட்டு ஹட்சன் வந்து சொல்லியிருக்காரு. மேபி அதனால் கூட இவருடைய பயோகிராஃபியா லிட்ரரியா வந்துட்டு லிரிக்கல் பேலட்ஸ் அளவுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இன்னுமுமே சில ரைட்டர்ஸ் இருக்கிறதா வந்து ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த 4 பேரை பற்றி மட்டும்தான் வந்துட்டு அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியடில் வந்துட்டு பேசியிருக்காரு. இவங்களும் வந்துட்டு ஓரளவு ஹண்ட் போல் ஹண்ட் மாதிரி அண்ட் லண்டன் மென்னில் இருக்கக்கூடிய அதர் இந்த மேகசின் ரைட்டர்ஸ் மாதிரி நிறைய எழுதாட்டியும் அவங்கெல்லாம் 200-300 ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. பட் அவங்க அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இல்லைனாலும் இவங்களுமே நோட் பண்ணக்கூடிய அளவில் சில ஒரு பெஸ்ட்டான கிரிட்டிசிசம் கொடுத்ததுனால இவங்களையும் வந்துட்டு அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஆஃப் த பீரியடில் வந்துட்டு ஹட்சன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னமும் கூட இது முடிக்கும் போதில் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி தான் முடிக்கிறாரு. இன்னமும் சில ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களை போலவே ப்ரோஸ் ரைட்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண சில ரைட்டர்ஸ் இருக்காங்க. பட் அவங்கள இங்கே மென்ஷன் பண்ணுறதுனால இதை சும்மா ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அவங்கள மென்ஷன் பண்ணுறதுல வந்துட்டு எந்த ஒரு பயனும் இல்லை, அதிகமான பயன் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லி வந்துட்டு ஹட்சன் வந்து இந்த பாடத்தை வந்துட்டு முடிக்கிறாரு. அதாவது ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் பார்ட் ஜென்ரல் ப்ரோஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஹி மூவ்ஸ் ஆன் டு த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் த நாவல். That we can see it in the next video, The Age of Wordsworth Part 4, the novel. And now if you find this video very useful, hit the like button and share this video with your friends. And again, thank you so much for listening to this video. Thank you all. See you in the next video. Bye.